முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப். இவரை பற்றி நாம் வரலாறுகளை நிறையா படிச்சிருக்கிறோம். அவர் எவ்வளோ நல்லவரோ, ஆனால் நம்ம வரலாறுகள் அவரை ஒரு மதவெறியராகவே காமிக்குது. அவர் எல்லா மக்களோடையும் நல்ல சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே ஆட்சி பண்ணியிருக்கிறார். அஸ்ஸாமில் உள்ள காமாக்கியா மந்திர் இது யார் கொடுத்ததுங்க? அவுரங்கசீப் தான் கொடுத்துருக்கிறார். இவர் கொடுத்தது இல்லாமல் கிட்டத்தட்ட 100 கோவில்களுக்கு இவர் தானங்கள் நிறையா செஞ்சுருக்கிறார். எல்லாமே ஆவணங்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பற்றிலாம் வரலாறுகளை சொன்னாங்களா? இல்லை. ஜஸியா வரி விதித்தார், இந்துக்களை கொடுமைப்படுத்தினார், எல்லாம் இருந்தும் ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. அவர் குர்ஆனை கையில் எழுதி சாப்பிடுவார். இப்படி தான் நம்ம வரலாறுகளை படிச்சிருக்கிறோம். ஆனால் அவுரங்கசீப் கிட்டத்தட்ட 50 வருஷம் டோட்டல் இந்தியாவையும் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு. இந்த அவுரங்கசீப்புடைய இந்த காமாட்சி மந்திர் கொடுத்ததோட லெட்ரு கூட பாருங்கள், அவர் கைப்பட எழுதி இதை நான் தானமாக தருகிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த லெட்டரை தான் நம்ம பார்க்குறோம். இது இப்படி இருக்கிறப்போ நம்முடைய வரலாறுகள் எவ்வளோ மோசமாக சித்தரிக்குது பார்த்தீங்களா? அது ராம் புண்ணியானி வரலாற்று ஆய்வாளர், அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவு வரலாறுகளை தெரிஞ்சவர் இவர் தான். அவரே சொல்கிறார். இன்னொன்று, உஜ்ஜைன் மகாகாளி மந்திர், இதுவும் அவுரங்கசீப்பு தானமாக கொடுத்தது. இது இவ்வளோ உண்மைகள் இருக்கிறப்போ நம்ம எந்த அளவு அவுரங்கசீப்பை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோன்னு பார்த்துங்க. ரெண்டாவது, அதிகமான ஹிந்து அதிகாரிகள் அவுரங்கசீப்போட அரசவையில் இருந்திருக்கிறாங்க. ரகுநாத் ராய் அவுரங்கசீப்பின் வருவாய் தலைமை அதிகாரியாக இருந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், வருவாய் முக்கியமான ஃபைனான்ஸில் யாரை வச்சுருந்துருக்காருன்னா ரகுநாத் ராய்ங்கிறவர் தான். அப்புறம் சிவாஜி மகாராஜாவை அவுரங்கசீப்பு இடத்துக்கு கைது பண்ணி அழைச்சிட்டு வராங்க. அப்போ அவர் கைது பண்ணி அழைச்சிட்டு இருந்தது யாருங்க? ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்து தான். அப்போது சிவாஜி அவருடைய ஆட்சி நடக்கும்போது அவருடைய இராணுவத்தில் அதிகமான பேர் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவுரங்கசீப் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருடைய ஆட்சி அதிகாரங்களில் முக்கியமான இடங்களில் இருந்ததெல்லாம் ஹிந்துக்கள் தான். இவ்வளோ ஏன்? அதாவது அவுரங்கசீப்புடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் அவருடைய வரலாறுகளில் ஹிந்து ரத்தம் தான் அதிகமாக கலந்துருக்கும். அவருடைய தாய் ஒரு ஹிந்து பெண்ணு, அவருடைய பாட்டி ஒரு ஹிந்து. இப்படி ஹிந்து பாரம்பரியத்தில் வந்தவர் எப்படி ஹிந்துக்களை கொடுமைப்படுத்தியிருக்க முடியும்? கண்டிப்பாக கிடையாது. ஜஸியா வரி விதித்தது கூட முஸ்லீம்களுக்கு ஜக்காத் வரி வருது. அப்போது ஹிந்துக்கள் ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை இல்லையா? அப்போ முஸ்லீம்கள் மட்டும் வரி கொடுத்துட்டு ஹிந்துக்கள் வரி கொடுக்காமல் இருந்தாக்க அது நியாயமாக? அது அதனால தான் அவர்களுக்கான வரி போட்டது ஜஸியா வரி. இன்னொன்றுங்க, பெரும்பான்மையான மக்களை அனுசரித்து போனால் தான் அவர்கள் ஆட்சி 50 வருஷங்களாம் ஆள முடியும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படி இல்லைனாக்க கொஞ்ச காலத்துலேயே அவருடைய ஆட்சி என்றைக்கோ போயிருக்கும். அதாவது இன்னொருத்தர் துளசிதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்து துறவி இருக்கிறார்ல, அவருடைய வரலாறுகள் எழுதுகிறாரு. நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், பள்ளிவாசலில் தங்கி கொள்கிறேன், இதுதான் எனது வாழ்க்கை அப்படிங்கிறார். இது ராம் புண்ணியானி அந்த காணொலியிலே சொல்கிறாரு. இப்போது இந்த நாட்டை அதான் அவர் சொல்கிறார், கடைசியாக சொல்ல முடிக்கும் போது, இந்த நாட்டை 4 குஜராத்திகள் ஆள்றாங்க, 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குகிறாங்க. யார்? மோடி, அமித்ஷா, அதானி, இந்த குரூப்பை சொல்கிறார். அந்த அளவு மத வெறுப்புகளை உண்டு பண்ணி இந்த மக்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் சகோதரத்துவமும் அன்பும் பாசமாக தான் இருக்கிறாங்க. இதை மோசமாக்குனது இந்த 4 குஜராத்திகள் தான் அப்படிங்கிறார். அருமையான வார்த்தை அது. உண்மையிலேயே இந்த நாடு நம்ம சூப்பரான நாடு. எல்லா மக்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளாக வந்த நாடு தான். இந்த ஒரு 10-15 வருஷத்தில் இந்த நாட்டை பிடித்த சாபக்கேடுன்னு தான் நினைக்கிறேன். 3 குஜராத்திகளை சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டையே விற்றுட்ருக்குறாங்க. இதுக்கு
ஏதாவது பிரச்சனை வந்தாக்க உடனே வந்து பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லிட்டு அதை சொல்லி இதில் எல்லாத்தையும் மடமாற்றம் செஞ்சுருவாங்க. என்ன தேசபக்தியை கொடுத்து அவர் பேசின அந்த காணொலியும் பாருங்கள். औरंगजेब पर उसने 100 मंदिरों को दान दिया। आसाम में कामाख्या देवी का मंदिर, उज्जैन में महाकाल का मंदिर। तो कामाख्या मंदिर में भी वो लेटर औरंगजेब का है? सबसे ज्यादा हिंदू ऑफिसर औरंगजेब के दरबार में थे। एक राजा रघुनाथ राय, औरंगजेब फाइनेंस डिपार्टमेंट। शिवाजी की आर्मी में मुसलमान, औरंगजेब की आर्मी में हिंदू। शिवाजी महाराज औरंगजेब के दरबार में ले गए और वहाँ उसको कैद कर दिया। पर ले जाने वाला कौन था? जसवंत सिंह। राजपूत रानियों ने मुगलों को जन्म दिया। जोधा, हाँ। मांग के खाइबो, मसीत मसोइबो। मसीत मसोइबो। मेरा नाम तुलसीदास है। मैं मांग के खाता हूँ और मस्जिद में रहता हूँ। पता ही नहीं था तुलसीदास मस्जिद में रहते हैं। कवितावली में ये श्लोक मौजूद है। महाभारत सीरियल इतना पॉपुलर हुआ था। स्क्रिप्ट किसने लिखा था? राही मासूम रजा। आर्टिस्ट का बोलते हैं, कोई रिलीजन नहीं होता। देश को 4 गुजराती चला रहे, 2 लोग बेच रहे, 2 लोग खरीद रहे। जनता को मैनिपुलेट करना इतना आसान। पहली बार हम एक इंसान से मिले जिनका नाम राम है और जो राम मंदिर के अगेंस्ट है।